ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா, இல்லை நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்ங்கிற ஸ்லோகத்தை நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்லோகம் படித்தா அதனால நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஸ்டோரி மூலியமாக நான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அவசியம் பாருங்க. அது என்னங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. முப்பெரும் தேவர்களின் ஒருவரான மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாக கருதப்படுகிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது மகாவிஷ்ணுவை போற்றும் மிக உயர்ந்த ஸ்லோகமாகும். 1000 நாமங்களை சொல்லி மகாவிஷ்ணுவை போற்றுவதற்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகும். இதை மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையை இயற்றிய வியாச மகரிஷி எழுதியதாக புராணங்கள் சொல்கின்றன. மகாவிஷ்ணுவின் ஒரு நாமத்தை பக்தியுடன் சொன்னாலே பாவங்கள் நீங்கிவிடும் என்பார்கள். அப்படியானால் 1000 நாமங்களை சொல்லி போற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? என்ன காரணத்திற்காக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மிகவும் மகிமை வாய்ந்த ஸ்லோகம் என புராணங்கள் சொல்கின்றன. எவர் ஒருவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமுமோ அல்லது மகாவிஷ்ணுக்குரிய சனிக்கிழமை, ஏகாதசி, திருவோணம் போன்ற நாட்களில் சொல்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான கதவை இது திறந்து வைக்கும். ஏகாதசி என்று விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்வதால் மற்றும் கேட்பதால் ஏற்படும் நன்மைகள் ஒரு சிறிய கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். மகாபாரதத்தின் இறுதி கட்டம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி படுத்திருக்கிறார். கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகிறான். குந்தி தேவி கர்ணனை மகனே என்றழைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறாள். கர்ணனுடைய மனைவியும் அவன் உடல் மேல் விழுந்து கதறுகிறாள். இவர்களோடு இன்னொரு பெண்மணியும் கர்ணனுக்காக அழுதாள். அதை கண்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பார்த்து, இவள் யார், இவள் ஏன் அழுகிறாள் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், இவள் தர்ம தேவதை. இனி உலகில் தர்மமே இருக்க போவதில்லை. தர்மம் செய்வதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். அவனே போய்விட்ட பிறகு பூமியில் எனக்கென்ன வேலை என்று உலகை விட்டு போகிறாள் அவள் என்றார். தர்மபுத்திரரை பயம் சூழ்ந்து கொண்டது. காரணம், பாண்டவர்களுடைய பேரரான ஜனமேஜயன் ஆளும் பொழுது இந்த நாட்டில் தர்மம் இருக்காதா என்ற பயம்தான். தர்மம் மீண்டும் செழிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பரந்தாமனை தர்மர் கேட்க, பரந்தாமனோ அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரை கேள், அவர் சொல்வார் என்றார். பீஷ்மரும் தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை சொல்கிறார். இனி உலகம் செழிப்புற்று விளங்காது. தேசங்கள் ஒவ்வொன்றும் அநியாயமாக சண்டையிட்டு அழியும். அரசர்கள் நீதிமான்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் பணிபுரியும் அமைச்சர்கள் முதல் பணியாட்கள் வரை ஊழல் செய்து மக்களை வாட்டி தவறான வழியில் தனம் சேர்ப்பார்கள். அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது. குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். சீடர்களும் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். படித்தவன் சூதும் வாதும் செய்வான். மழை பொழியாது. நிலங்கள் விளைச்சலை கொடுக்காது. பஞ்சமும் பட்னியும் தலைவிரித்தாடும். கணவன்மார்கள் தங்கள் மனைவியை சரிவர காப்பாற்ற மாட்டார்கள். மனைவிமார்களும் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் குழந்தைகள் தவறான வழியில் நடக்கும். இப்படி பீஷ்மர் சொல்ல சொல்ல பாண்டவர்கள் பயந்தார்கள். இதிலிருந்து தங்கள் சந்ததியினரை தப்பிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அதை ஸ்ரீ கிருஷ்ணனே சொல்வார் என்று பீஷ்மர் கை காட்ட, கிருஷ்ணனோ, நீங்கள் பிதாமகர், நான் சொல்வதை விட உங்கள் நாவிலிருந்தே நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும் என்று சொன்னார். அப்பொழுது புறப்பட்டவைதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை 1000 பேர் சொல்லி அர்ச்சித்து அவன் மனம் குளிர வேண்டினால் தர்மம் மீண்டும் தழைக்கும்
என்பதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமை. பகவானுக்கு 1000 பெயர்கள் உண்டா என்று நாம் வியப்படையலாம். சாதாரண மனிதர்களாகிய நமக்கே பாலசுப்ரமணியன் என்று பெயர் வைத்தால் பாலா, பாலு, சுப்பிரமணி, சுப்பி, மணி, மணியன் என்று பல பெயர்களால் அழைக்கும் பொழுது பகவானுக்கு 1000 பெயர்கள் இருக்காதா என்ன? இந்த 1000 பெயர்களை சொல்லி பகவானை வேண்டினால் கொஞ்சமாவது தர்மம் பிழைக்கும் என்பது பீஷ்மர் வாக்கு. உடனே பார்வதி தேவிக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவள் சர்வேஸ்வரரான தன் கணவனை பார்த்து, சுவாமி, இதெப்படி சாத்தியமாகும்? 1000 நாமங்கள் சொல்லி அதனால் தர்மம் தழைக்கும் என்றால் அந்த நாமங்களை பண்டிதர்களால் சொல்ல முடியலாம், படித்தவர்களால் சொல்ல முடியலாம். ஆனால் படிக்காத ஒருவன் தர்மம் தழைக்க வேண்டும் என்பதற்காக 1000 பேர்களை நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியுமா என்று கேட்டாள். ஈஸ்வரன் புன்னகைத்தார். தேவி, நீ சொல்வது சரிதான். ஏதும் அறியாத ஒருவன் 1000 பேர் சொல்லி திருமாலை வேண்டுவது நடக்காத காரியம்தான். ஆனால் அதற்கும் ஒரு வழி உண்டு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இப்படி 3 முறை சொன்னால் போதும் சஹஸ்ரநாமம் சொன்ன பலனை அடையலாம் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார் ஈஸ்வரன். சரி, இப்படி சொல்வதால் நமக்கென்ன பலன் கிடைக்கும் என்று கேட்கலாம். மரா 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 என்று சொல்லியே ராமநாமத்தை உச்சரித்த வேடனும் திருடனுமான இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா? அதுதான் ஸ்ரீராமநாம மகிமை. மேலும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று அனைவரும், அனைத்து இனத்தைச் சேர்ந்தவர்களும் சொல்லலாம். முழு மனதோடு பகவானை சரணாகதி அடைந்தால் பலன்களை அவன் தருவான். பேய் பிசாசுகள் அண்டாது, வியாதிகள் அணுகாது, வைத்தியர்கள் கைவிட்ட தீராத நோயும் தீரும், சுகப்பிரசவம் சரியாக நேரும். நோயாளிகளின் காதருகே அவர்கள் மனம் கேட்கும்படியாக சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிக மிக உத்தமம். குறைந்தது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஒளிநாடாவியோ குருந்தக்கட்டையோ தினமும் காலையில் நமது வீடுகளில் ஒலிக்கச் செய்வதன் மூலம் நாம் சகல சௌபாகியங்களுடன் வாழலாம். பலருடைய வாழ்விலும் இப்படி கேட்டு நன்மைகள் விளைந்திருக்கின்றன. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அனைவரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து விஷ்ணுவின் கடாட்சம் பெறுவோமாக. ஹரே கிருஷ்ணா.